ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேதாந்த கல்வியில் வேதம் என்பது என்ன சொல்கிறது, இதில் இன்னொரு டாபிக் பகுதி 2 பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட்டி ஷாப்பிங் அப்ளிகேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க. ப்ராடக்ட்ஸு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஹாப்பியாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வேதம் என்பது என்ன சொல்கிறது அப்படிங்கிறத லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தோம். அதுலேயே பகுதி 2 பிரித்து இன்னொன்று சொல்ல போகிறேங்க. அதாவது சிருஷ்டி அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய படைப்பு தாங்க. நம்ம சிருஷ்டிக்கு முன்னால் இருந்த சிருஷ்டியை பற்றி அறிவே வேதம். இந்த சிருஷ்டிக்கு முன்னால் இருப்பது தான் கடவுள். நம்மளுடைய சிருஷ்டிக்கு முன்னால் இருந்தது கடவுள். இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நம்ம சுப்பிரமணி கதையோட ஹீரோ வர்றாருங்க. சுப்பிரமணி பூஜை அறையில் சுவாமி படம் வரைவதற்கு ஆர்டிஸ்ட் ஒருத்தரை வரவழைச்சிருக்காருங்க. இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக பச்சை நிற உடையுடன், பரந்த முடியுடன், மீன் போன்ற கண்ணுடன், நெற்றியில் திலகமிட்டு அழகாக வரையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட. உடனே அந்த ஆர்டிஸ்ட்டு இந்த இடத்துல காளி உருவெடுத்திருக்கிறாள் என்று ஆச்சரியமாக கூறினாராம். ஆனால் சுப்பிரமணி கண்ணிற்கு தெரியவில்லை. எங்கே சுவாமி, என் கண்ணிற்கு தெரியவில்லையே என்று கேட்டதற்கு, என் கண்ணிற்கு தெரிகிறது சார் என்றாராம் அந்த ஆர்டிஸ்ட்டு. எப்படி உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறாருன்னு கேட்டதுக்கு, நான் உங்கள் வீட்டின் உள்ளே நுழைந்ததும் லட்சுமி கடாட்சம் தெரிந்தது. நீங்கள் இப்படி வரையணும், இந்த நிறத்தில் வரையணும் என்று சொல்லும்போதே நான் கற்பனை செய்து கொண்டேன். வரைவதற்கு முன்னரே இந்த இடத்தில் சுவாமியை பார்க்கிறேன் என்றாராம் அந்த ஆர்டிஸ்ட். இதுதாங்க வேதம். இதுலேருந்து என்ன கருத்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, வரையப்படும் முன்பே அந்த சிற்பம் ஆர்டிஸ்ட்டுக்கு தெளிவாக தெரியுது. இது போலவே இந்த உலகத்தை உற்பத்தி செய்த கடவுளுக்கும் உற்பத்தி செய்யும் முன்னரே உலகத்தை பற்றிய அறிவு எல்லா உண்மைகளும் தெரிந்திருக்குங்க. இந்த உண்மையையே வேதம் நம்மளுக்கு சொல்லி தருதுங்க. ஒரு காரை ஓட்டுறதுக்கு அந்த காருடைய மேனுவல் புக்கு படித்தா மட்டும்தான் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியுங்க. இதே போல் தான் இந்த உலகத்தை ட்ரைவ் செய்ய கடவுள் கொடுத்த மேனுவல் புக்கை படிக்கிறது தான் வேதம். புரிஞ்சுதுங்களா? இதில் நம்ம டெய்லி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரார்த்தனை தாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா குங்குமம் வைக்கிறோம். இப்போ குங்குமம் வைக்கிறதும் ஒரு பிரார்த்தனை தான், விளக்கேற்றுறதும் ஒரு பிரார்த்தனை தான். இப்போ குங்குமம் வைக்கும்போது என்ன சொல்லிட்டு குங்குமம் வைக்கணும்னா, இறைவா என் வாழ்க்கையில் விரைவில் 3வது கண் என்ற ஞானக்கண் திறக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்வதை குறிக்குதுங்களாமாங்க குங்குமம் வைக்கிறதுனால. இதே விளக்கு ஏற்றும் போது, இறைவா இந்த விளக்கை ஏற்றும் முன்வரை தடுமாறினேன், விளக்கு ஏற்றிய பின் தெளிந்தேன், வேத ஒளி வீட்டில் பரவட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அதுக்கு அந்த விளக்கு ஏற்றுறோம். அதுக்கான அர்த்தம் இதுதாங்க. இதை கேளிக்கையாக கூட சொல்லுவாங்க. எப்படின்னா, பிள்ளையாருக்கு நம்ம படையல் செஞ்சு வைக்கிறோங்க. இப்போ விளக்கு ஏற்றாததால் இருட்டாக இருக்கிறதுனால ஜிலேபிக்கு சட்னி தொட்டு சாப்பிட்றாருங்களாம்மா. இதே டீக்கு உப்பு போட்டு குடிக்கிறாருங்களாம்மா. இதனால் விளக்கு ஏற்றினால் பிள்ளையாருக்கு கண் தெரிந்துவிடும், சரியாக சாப்பிடுவார், இதனால் தான் விளக்கு ஏற்றுகிறோம் என்று சிலர் கேளிக்கையாக கூறிட்டு இருக்காங்க. தனக்கும் தன் குடும்பத்துக்கும் ஒளியை தரவே விளக்கு ஏற்றுகிறோம். வேதம் தரும் உண்மைகளை, நன்மைகளை யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கடவுளையும் நம்மையும் விளக்கமாக புரிய வைக்கிறது வேதம். இந்த வேதத்தை பற்றின அறிவு ஃபுல்லாக உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ அடுத்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா, வேதத்துக்கு மறுபெயர் நிறையா இருக்குங்க. வேதம்னு சொன்னால் அது ஈஸியாக முடிகிறது இல்லைங்க. அதுக்கு சாஸ்திரம்னு பேர், ராஜ வித்யான்னு பேர், ஆர்ஷ வித்யான்னு பேர், ராஜாக்களுடைய வித்யா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.